ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 வந்து இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காலேஜ் பற்றின ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸ் வந்து தெரியணுமா? அதாவது அந்த காலேஜில் வந்து அந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த காலேஜில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எந்தெந்த ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கேம்பஸோட ஒரு ஓவரால் டீட்டெயில்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வச்சே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சொல்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அதை பற்றின விவரங்கள் தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? காலேஜ் பற்றி நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு இது போல் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஹோம் பேஜுக்கான லிங்க் வந்து இருக்கும். சரிங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? annauniv.edu அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே அபோட்டஸ் இருக்குங்களா, அபோட்டஸ் விசிஸ் டெஸ்க் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படியே நீங்கள் கீழே ஆப்ஷன் வந்தீங்கன்னா இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்குங்களா, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ்னு இருக்கும். சரிங்களா? அப்புறம் அதுலேருந்து ஒன்று ஒன்றா கீழே வாங்க. சரிங்களா? ஒரு ஆப்ஷனாக கீழே வந்துட்டே இருங்க. ஏயு ஸ்போர்ட்ஸ் போர்டு அப்படி இருக்குது. அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இதுதான் இங்கே முக்கியமே நம்ம செக் பண்ணுறதுக்கு. சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்னொரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? அந்த பேஜுக்கான வெப்சைட் இது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் தான். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சென்டர் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம காலேஜ் பற்றின விவரங்களை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு இங்கே ஏயு ஹோம் அபோட்டஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அஃபிலியேட்டட் காலேஜ்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அஃபிலியேட்டட் காலேஜில் வந்து நம்ம ரீஜியன் வைஸ், சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ரீஜியன் இருக்குது, அதே போல் ஒரு ரீஜன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் பற்றின விவரங்களை நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ரீஜன் வைஸ் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு ரீஜன் வைஸ்மே இருக்குது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். ஓகேங்களா? இப்போ சென்னை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது போல் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அதுக்கு கீழே வந்து வந்துட்டு இருக்கு, அதாவது ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வெள்ளூர், ராணிப்பேட்டை, அப்புறம் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு இது சென்னை ரீஜனில் மட்டும். ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ரீஜன் வேணா கூட இங்கே பாருங்கள், அப்படியே இங்கேயே கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா அஃபிலியேட்டட் காலேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே சப்போஸ் கோயம்புத்தூர் ரீஜன் வேணால் கோயம்புத்தூர் கிளிக் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனுக்கு வந்து அதுக்கு கீழே என்னென்ன கல்லூரிலாம் இருக்குது, சாரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இது கோயம்புத்தூர் ரீஜன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ரீஜன் வேணும், உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ரீஜன், இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து வருது. அரியலூர்லேருந்து திருவாரூர் வரைக்கும். சரிங்களா? கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் மதுரை வந்து பாருங்கள், மதுரை வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி அது வரைக்கும் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திருநெல்வேலி பாருங்கள், கன்னியாகுமரி, அப்புறம் விருதுநகர் சொல்லிட்டு ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் ரீஜன் வைஸ்ன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆல்ஃபாபெட்டிக்கல் லிஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஏலேருந்து Z வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன ஏ கிளிக் பண்ணுறேன்னா வச்சிங்களேன், இப்போது ஏ அப்படின்ற ஆல்ஃபாபெட்டிக்கலில் என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்குது, அந்த காலேஜோட எக்ஸாமினேஷன் கோடு என்ன, அந்த காலேஜோட டிஎன்ஏ அட்மிஷன் கவுன்சிலிங் கோடு என்ன, அந்த காலேஜோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ அந்த லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா காலேஜ் நேம் லிஸ்ட்டுமே உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், பேக்கில் போயிட்டு சப்போஸ் நான் டீன்னு செலக்ட் பண்ணுறேன், வச்சிங்களேன். இப்போ டீயில் வந்து எந்தெந்த காலேஜ் நேம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதோ ஒரு காலேஜ் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இது தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிளிக் பண்ணுறேன், அதாவது 10வது சீரியல் நம்பர் 10வது. ஓகேங்களா? இதோட எக்ஸாமினேஷன் கோடு பார்த்தீங்கன்னா 5131, காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1516. இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அந்த அட்ரஸ் போட்டு இங்கே பாருங்கள் நேம் ஆஃப் த காலேஜ்
தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அப்புறம் அட்ரஸ் எங்கே இருக்குது, பாகாயம், வெள்ளூர். அப்புறம் பிரின்சிபல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் நேமு, அவங்க காண்டாக்ட் நம்பரு, அப்புறம் வெப்சைட்டு, அந்த காலேஜோட வெப்சைட்டு, அப்புறம் அதெல்லாம் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1990, இந்த டைப் ஆஃப் காலேஜ் என்ன, கவர்மெண்ட்டான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது சரிங்களா, அங்கே பாருங்கள். பிஇ சிவில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1990 ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்வளோ வேக்கன்சி சீட் இருக்குது, 60 சரிங்களா. இப்போ எவ்வளோ சீட் இருக்குது, இப்பயும் 60 தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்னென்ன யூஜி டிகிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஜி டிகிரி, பிஜி டிகிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சீல் நம்பர் 1லேருந்து 8 வரைக்கும் சரிங்களா. யூஜி டிகிரினா பிஇன்னு இருக்கும், பிஜி டிகிரினா எம்இன்னு இருக்கும் சரிங்களா. என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ சீட்டு அங்கே வந்து மொத்தமாக இருக்குது. அப்புறம் பிஜி டிகிரி வரைக்குமே கொடுத்துருக்காங்க. எம்இலேருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் கீழே டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்டி டீட்டெயில்ஸ், பிரின்சிபல் டீட்டெயில்ஸ்லேருந்து ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அழகாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபேக்கல்ட்டி என்ன பொசிஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது போல் எந்த காலேஜ் செக் பண்ணணுமோ நீங்கள் வந்து ரீஜியன் வைஸும் செக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்லையும் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பின்னு கொடுங்களேன், ஆல்ஃபாபெட்டிக்கலில் பி லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுற காலேஜ் எல்லாமே வரும். பன்னாரி அம்மன், அதுக்கப்புறம் பாருங்க பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு பியில் ஸ்டார்ட் ஆகிற காலேஜ் எல்லாமே வந்திருக்கு. அதே போல் நீங்கள் ரீஜியன் வைஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அஃபிலியேட்டடில் போயிட்டு இங்கே பாருங்கள், அஃபிலியேட்டட் காலேஜில் கிளிக் பண்ணாலே சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு பாருங்கள். அது போல் தான். அப்புறம் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன காலேஜ் இருக்கோ அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஹெச்னு கொடுத்தனா ஹெச்சில் என்ன காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் பார்த்தோன்னா முழு விவரங்களை நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த தகவல் நான் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்களுமே உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த தகவல் தான் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, நான் சில முக்கியமான அப்டேட்ஸ் தந்துகிட்டே இருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.